இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. வணக்கம்ப்பா. எவன்டா அவன் சப்ளையரிங்க? எவன் சப்ளையரிங்க? எஸ் ஐ அம். யூ? யா. நீதானா அந்த கோயில்? தலையை நல்லா வாரி இருக்க. என்ன இருக்க? என்ன இருக்கா? யோ, உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிள் ஸ்டாண்ட்ல கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவனே ஊய. ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் யோ, பண்ண மாட்டேன் நீ என்ன மிரட்ட? ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜை கூப்பிடியா உன் முதலாளிய? என்ன என்கிட்ட சொல்லியா? பிரச்சனை பெருசா போச்சுயா. என்னையா சத்தம்? கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்கிறேன். யோ முதலாளியே, ஆஃப்டர் ஆல் உன் கல்ல வேலை செய்யற கம்னாட்டி கைது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேந்தியா? கோச்சு கணக்கண்ணா, ஏயா சப்ளை பண்ண மாட்டேங்கிற? யோ இத எப்படி முதலாளி, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். யோ சப்ளை பண்ண முடியும். நீ குந்து நைனா, நீ குந்து சப்ளை பண்ணியா. என்ன இருக்கு? இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தாப்பம். வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அதை ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? மறந்துட்டியா? வேணும்னா மறந்துட்டேன். எங்க நான் அதை சாப்பிட்டுட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகர் ஆயிடுவேன்னு பொறாமையில நீ சொல்லல. இதுக்கு தான் நான் உனக்கு சப்ளை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். வேல்புரி தலையா, அடுத்த தடவை நான் வரும்போது இதே பேண்ட் சட்டையை நீ மாட்டிக்கிட்டு இருந்தா காலிங் பெல்ல மாட்டி விட்டுருவேன். எங்க மாட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜி சீக்கிரம் குடியா. காடையா காட்டுறேன். இப்ப நான் காட்டுறேன். ஐயோ, என்னையா சத்தம்? முதலாளி, வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்துட்டு வந்து வைக்கிறான் முதலாளி. வெங்காயம் இல்ல முதலாளி. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அறிவு இருக்காயா உனக்கு? வெங்காய பச்சியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? அதானே? என்ன அதானே? முதலாளி இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான். பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான். பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ஹோட்டலும் உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்பு. ஏண்டா முன்சாமி, தேவரிக்கு வாரி வந்தாடா. இங்க அவனும் வரமாட்டானுங்க. நான் கிளம்புறேன். உன்னதாண்டா அதே அவன் புச்சா நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து என்னவோ காடை காமிக்கிறானா. டே முன்சாமி, மச்சி கட்டி எந்திரிடா. யாரும் தெரியுதா? பேரிகால இருந்து எப்ப வந்தா? பேரிக்காவா? அமெரிக்காடா. எனக்கு பேரிகானே வருதுப்பா. இந்த கார் உண்டா? என்னதான் சொக்கா? இது என்னதாண்டா? படா ஷோக் ஆகிறப்பா. ஆமா, என்ன ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்க? நீ ஒழுங்கா பச்சை அமெரிக்கா போன, நான் புளிங்க அச்சாச்சு கட்சியில ரிக்ஷா ஓட்டுனுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வண்டியில ஏறு. இந்த வண்டியிலயா? ஆமா. இரு, இனிமே இது எதுக்கு? டேய் சேதுபதி இனாமா குட்டான்னு வச்சுக்கடா. உக்காரு உக்காரு. என்னப்பா குளிருது? எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவரு படிக்கல, நானாவது நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சாரு. அவர் குடிப்பாரு, ஆனா தண்ணி போட்டு கீழே விட அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ ஐயர் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற. உன்ன மாதிரி நானா? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க என்ன பார்த்ததே இல்ல. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையே படாதே, நீ என்ன மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு, உன் ஸ்டைல் இங்கிலீஷ்லாம் நமக்கு வராதுப்பா. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் 4 வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். அது சும்மா அடிச்சு விடு. சொல்லிட்டேன் தெரியா? அப்ப சரி. ஓகே. என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஐயோ, இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே. நீ எப்ப வர்ற? நீ அங்க போன உடனே 4 நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்குற. நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியே எடுக்கிறேன். அக்கா, புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐஸ வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஐஸ் வைக்கிறியாமே, என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பாலை தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான் பால. கார் வருது, நீ போய் ஆராத்துக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம்.
வாங்க, மறக்காதீங்க. வாங்க, வாங்க, அப்பா நம்மள அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. விட்டாருப்பா. பூட்டாராவ செத்தது அவங்க அப்பா இல்ல தம்பி, உங்க அப்பா. அப்படியா? இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன். Nonsense of the stupid of the idiot. English. Yes. அமெரிக்கால செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க. என்ன பாபா சைக்கிள் ஆக்ஷன் மாதிரி இருக்கு. Stupid. காரியத்தை கடத்துறவ போல இருக்கு. அக்கா ரெடியா சொல்லுப்பா. காட காட்டுறானே யாரு? இவர்தான் மாமா. மாமா. மாப்பிள வாங்க உள்ள போலாமா? மாமா, ஆ, நீ அமெரிக்கன் பழமொழி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்பிள. Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பையன் நாட்டுல எப்படி இங்கிலீஷ் பேசுறதுல வாங்க உங்க வாய்க்கு திஷ்டி தூக்கி போட சொல்றேன். வாங்க களி களி. ஜோக்காகுதே. யாரா இருக்கும் இந்த சவாரி? அது உங்க சித்திப்பா. சித்தியா? அது நாட்டுல எல்லாம் வைக்கிறது இல்ல. அப்ப திங்கிறது இல்லையா? இது ஆரத்தி. ஆரத்திலும் அமெரிக்காவுல வைக்கிறது இல்ல. ஆரம்பமே இப்படி இருக்கு. தம்பி, அதான் ராஜாவோட அப்பா போட்டோ. பார்த்து அழுது வச்சுக்க, அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க. அசத்திடுறேன். ஆ. நைனா! பூட்டியே நைனா! இந்த சவாரி புள்ளைய தனியா விட்டுட்டு உனக்கு எப்படி நைனா பட்டிய போட மனசு வந்தது? மாமா பாவம் எப்படி அழறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் தான் அழ தெரியுமா? நான் அழுத அவனை அமுக்கிறேன் பாரு. நைனா. ஓ அது அவனுக்கா? மாமா மாமா. மாப்ள பாஷை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க. டாடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அது சரி அது சரி. மாமா, ஆ, உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல், டிங். புஷிஸ் இன் தி பெல். வெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம். வா வா. ஆ. அழாத நைனா. உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். அழாத தம்பி. தொடங்க. ஆ. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீ தானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே நான் அனுப்பிச்சுக்கிறாரு. யாரு? கடவுளே. அமெரிக்கா கடவுளா? அது சரி வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாப்போம். Nonsense of the stupid of the idiot. வந்தது வராதமா கணக்கு வழக்கு. காத்தோராயா, போய் 4 மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கிட்டு வா. அம்மாடியா, மத்தியானத்துக்கு 4 பரோட்டா, வறுத்த கறி, சால்னா. ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. என்னையா இது இங்க அசிங்கமா சோஃபா கேப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க? பெஞ்ச் எங்க? தம்பி, பெஞ்ச் எல்லாம் மேல போட்டு வச்சிருக்க, அங்க வாங்க போலாம். பெஞ்ச் கொஞ்சம் பெருசா இருக்குமா? எதுக்கு? நான் சில நேரங்கள்ல பல்ட்டி ஆ, அடிப்பேன். நல்ல அடி. அதுக்குதான். சரி வாங்க மேல போலாம். பல்ட்டிங்கிறான் ரிச்சாங்கிறான் ஒண்ணுமே நீ புரியல. சும்மா இருடா. காரியத்தை கடத்துற போல இருக்க. அமெரிக்கா பையன்டா. ஐயரே வந்துட்டீங்க. வாயா. பின்னாடியே ஓடிட்டு இருக்கிய. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வை. ஆ, சரிங்க. தின்னாடா இது? வீட்டு உள்ளே செடி வளர்க்குறானுங்க. ஏன் தம்பி வந்து ஐரா, என்னவா உன்னை கூப்பிட்டு காதை கச்சானே? அதுவா தம்பி, ஆ. அந்த பயலை பத்தி உன்கிட்ட புகழ்ந்து சொல்லி வைக்கணுமா? பேமானி அப்படியா சொன்னா? அப்பால அப்புறம் தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் கேட்டிருந்தேன். ஆ. அது 30,000 தரேன்னு சொல்லிட்டான். 25,000 கேட்டா 30,000 தரணும்னா எவன் வீட்டு பணத்தை எவன் கொடுக்கறது? அதானே? ஏன் ஐரா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி தனியா செலவு வச்சிருப்பானுங்க. ஐயோ, அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். உடம்பெல்லாம் துடிக்குது. ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ, எப்படி வரானோ? லாரி நிறுத்து, நிறுத்தியா? லாரி நிறுத்துனா நிறுத்து, நிறுத்து. என்ன செங்கமலம், அண்ணனுக்கு சாப்பாடா? ம். யோ இறங்கி வாயா. உன்னதாயா? என்னையா இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா, ம். வீடு செலவுக்காக ஆகட்டுமே கூட்டு வந்தேன். இதா சின்ன வேலை எஸ்டேட்டா? ஆமா, இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வந்து சேர்ந்துரும். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலை எஸ்டேட் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி தான் 30 ரூபாய் வாங்கினேன். சொன்ன வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை எங்கூட எஸ்டேட் வரேன்னு சொல்லிருச்சே. ம். வாங்க 3 பேரும் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டு வருது? நீ போய் ஏர் செங்கமலம். சரி. கொஞ்சம் இருமா. என்ன, ஏய், என்ன, என்ன விளையாடுறியா? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? ஐயோ, இங்க பாரு. என்ன வண்டியில ஏத்தலனாலும் பரவாயில்ல, இந்த ஆள வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு நீ என்னங்கிட்ட கொடுத்துரு. நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும். ஆஹா, தாராள புத்திங்க. யோ 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 யோ, இந்த சின்ன மலை எஸ்டேட்டுக்கு எப்படி போகணும் அதாவது சொல்லுயா. சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேயா. பரவாயில்ல, இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துருப்போம்.
மருத்துவம் இல்லையா? என்ன இது, இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க. என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி ஒரு நிமிஷம். கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை எஸ்டேட் எங்க இருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியுங்க. அப்படியே சுத்தி வாங்க. ஆ. படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ கீழே படியா. ஆ, ஆ. சின்னமலை ஆ. எஸ்டேட். நன்றி நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆ. கூப்பிட்டீங்களா? நீங்க போங்க போங்க. நன்றி நன்றி. செங்கமலம், நான் ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருக்கேன். அது உனக்கே தெரியும். தனியா இந்த காட்டுல நாம சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் இங்கே நிக்கிறேன்? உங்க இஷ்டம். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல என்ன உங்க என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தன்னந்தனியா வரலாமா? எத்தனையோ தடவை இந்த பக்கமா வந்திருக்கேன் போயிருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி நடந்ததே இல்ல. அந்த விஸ்வநாதையா போனதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே சரியில்லை. விஸ்வநாத் ஐயா அவங்க யாரு? இந்த எஸ்டேட் பூரா அவரோட தான். அந்த சண்டாளி சரசு ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டே நாசமாக்கிட்டானுங்க. ஆமா நீ யாரு? நானா? ஆ. வேலைக்காரன். ஆ. இந்த எஸ்டேட்ல வேலை தேடி வந்திருக்கு. இந்த எஸ்டேட்லயா? நீ உருட்ட மாதிரி தான். ஏன்? ஒழுங்கா சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டா கையெழுத்து மட்டும் வாங்கிப்பானுங்க. ஒரே சொரண்டல் தான். இதுல யாரும் தட்டி கேட்கறதே இல்லையா? கேட்டாலும் அடி உததான். பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு, சின்னவர் என்னமோ அமெரிக்காவில இருக்கிறாராம். அப்படியே வந்தாலும் என்ன கிழிச்சிடவா போறாரு. இதுல உனக்கு விவரமா எப்படி தெரியும்? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட்ல தான் வேலை செய்யுது. அப்பப்ப ஏதாவது சொல்லும். அவன் நீ என்ன செய்யற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற, அழகாவும் இல்ல. நான் இனிமே இங்கதான் வேலை செய்ய போறேன். உன்னை மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி தானே? ஆமா. யாருப்பா நீ? நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பார்க்கணும்? இங்க ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது. நான் மெட்ராஸ் இருந்து வர்றேன். சுவாமிநாத ஐயர் அனுப்பிச்சாங்க. அடே 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 ஒத்து ஒத்து ஐயர் அனுப்பிச்சாரா? அப்படி நம்ம ஆளு இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்காரு தெரியலையே. அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன் சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் நாயர். ஐயரா என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? எந்த தம்பி? ராஜாவின் பார்வை நல்லா பாடுறாரு. பக்கம். என்ன லெட்டர் இது? இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். Nonsense of the stupid of the idiot. நீ எப்படி? அப்பாடா. தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க துண்ணுக்கிறானுங்களா? எங்க அந்த இன்னொருத்தன் காத்தவராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போய்க்கிறான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலா ஓட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்லிட்டாரு. அதான் ரிக்ஷா ஓட்ட தெரியும் சொல்றாரு. காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பைய. குறை மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்கிக்க,
எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்துரு. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்திருக்கிற, எப்படியா பாப்போம். எந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. ஒரு பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிறேன். வணக்கம். ம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடு தானா? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே, நான் புது ஆளு, ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. உன் அதிர்ஷ்டம். வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க எல்லா சொந்தமா ஒண்ணு இல்ல. அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பார். கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருள்றதா? ஐயே, என்ன இது வெறும் தரையா இருக்கு? படுக்கிறதுக்கு பாய் தலைவணி கூட இல்ல. ரொம்ப குளிருமே, என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்க சொன்ன பிறகு இன்னும் குளிருதே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து தரேன். ஆமா, சாப்பாடு ஞாக்கவே வந்துடுறேன். எது? பெரிய ஆளுதா. வணக்கங்க ஒன்ற. வணக்கம். என்ன இன்னைக்கு காலங்காத்தாலே தோட்டத்தை பக்கம்? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். வீட்டுல இருக்கோன்னு பார்த்தேன், வீட்டுல காணோம். சரி, தோட்டத்து பக்கம் வந்திருக்குமோன்னு பார்த்தேன், இங்கேயும் காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? நான் பாக்கலீங்களே. சரி சரி, நீ உன் வேலையை போய் பாரு. எங்க போயிருக்கோம்? ஏண்டி அருக்கணி, என் மாமனை பாத்தியா? நாங்களே எங்க மாமனை தேடிதான் போயிட்டு இருக்கோம். இவ ஒருத்தி. ஏனப்பா உன்ற பாட்டு கேட்கறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கிறோம். நீ பாட்டுக்கு பாட்டை பொசுக்கு நிறுத்தி பாட்டியா? உன்ற மாம்புள்ள வந்தாதான் பாடுவியாக்கு. பாடுங்களா? ஆமா, பிள்ளைக்கு அதை பாடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொத்த மரம் எத்தனன்னு கூறு கூறு. நேத்திருந்து தொங்குதடி குருவி எல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கணாங்கூடு கூடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொத்த மரம் எத்தனன்னு கூறு கூறு. அட நேத்திருந்து தொங்குதடி குருவி எல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கணாங்கூடு கூடு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. கூட்டுக்குள்ள பாரு அங்க குருவியத்தன கூறு, கூட்டுக்குள்ள பாரு அங்க குருவியத்தன கூறு. அடியாத்துக்குள்ள. அவன் ஆட்டம் பாட்டம் பாத்தீங்களா? சின்ராச, என்னண்ணே? வாடாங்க. வரேண்ணே. கூப்பிட்டீங்களா அண்ணே? சின்ராசு, என்ன சின்ராசு காலையில பாட்டு, கையில வாழைப்ப தாறு வேற, ஒரே அமக்கலப்படுத்துற. ஐயா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள். அப்படியா? பிறந்த நாளுக்கே வெறுக்கையில போறாங்களா? அதான் வாழைத்தாரோட போயிட்டு இருக்கேன். அத பண்ணாச்சே பாத்தியா? எனக்கு அவ மாமா முன்னதான். எனக்கு அந்த யோசனை வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும். வா அண்ணே. சின்ராசு, சொல்றது என்ன சொல்லிட்ட. ஆமா, அந்த பழைய எவ்வளவு சிறுசா இருக்கு? ஓ, பழமான சிறுசா பெருசாகிறது முக்கியம் இல்ல, என்ன ருசிதானே முக்கியம். ருசியா இருக்குங்கிற? ஆமாண்ணே. எங்க குடு பாப்போம். சாப்பிடு. இந்தடா உனக்கு. அண்ணே, எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க அண்ணே. நான் லட்சுமிக்காக ஆசையா கூட தான் பழம். சின்ராசு, இந்தா அப்படியே கொண்டு லட்சுமிட்ட கொடு. போப்பா போராசு. சின்ராசு, இப்படியே போட நல்லா இருக்க மாட்டா. எப்படி போனோம்? எங்க பாரு நீ சின்ராஸ் எப்படி வரானே. என்னடி சிரிக்கிறீங்க? செருப்பு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. வேலையை பார்த்துட்டு போகடி. என்ன மாமா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த நாள் அன்னைக்கு வெறும் கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழுத்த வாழைத்தார வெட்டிக்கிட்டு வந்தேன்.
வர்ற வழியில இந்த காங்கேயன் அவன் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோல என் மேல அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல, அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா உங்களை பார்த்தா எனக்கே கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு 4 அரை கொடுக்க வேண்டியதானே? அவங்க 4-5 பேரா இருந்தாங்க, எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சிட்டா கையில பெரிய அரிவாள் வச்சிருக்கீங்களே, ஒரு சீவ வேண்டியதானே? இந்த சீவை வெட்டு துண்டல பாவம், எனக்கு பயம். மாமா நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்தை உங்களை பயந்தாங்குழியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே. யார் பயந்தாங்குழி? நேத்து ராத்திரி 12-13 மணி இருக்கும், தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த தாரு. தேங்க்ஸ். என்னது? ஒண்ணு இல்ல, சைக்கிள். என்ன சைக்கிள் தானே வருது? ஐயோ இங்க பெயிலா இருக்கும் போது இருக்கு. வா போயிடலாம், வா போயிடலாம். ஏ மாமா உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கிறேன். என்ன? அதுக்கு இல்ல மாமா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம 2 பேரும் டபுள்ஸ் போலாம்ல, அதனால தான் சொல்றேன். தம்பி மருமக வர்றா. என்ன மாமா பேசாம வரீங்க? சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டு போ, இருந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க. வாங்கடா. ஐயோ ஏன் மாமா சைக்கிள் நிறுத்திட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கிற? குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோவமா பேசுற. இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னமோ தெரியல லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சின்ராசோடதா. ஏன் நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அண்ணே 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 அடிச்சுட்டானுங்க அண்ணே. ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு, இது உனக்கு தெரியுது. ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல அண்ணே. இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன். என்ன இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டேன். வரட்டா? சின்ராசு அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரி அண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியாண்ணே? சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா, நீங்க சரின்னு சொல்றீங்க. 4 கொடுக்க வேண்டியதானே? நான் மாட்டேன்னு சொல்லிருந்தா அவனுக்கு 4 கொடுத்திருப்பான். அப்ப 8 அடி கொடுக்க வேண்டியதானே? 8 அடியா? என்ன நீ எப்ப போற அடி உதவி சொல்ற? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏதோ அத்தை பொண்ணாச்சே, நான் எடுத்து படிச்சிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு நினைச்சா நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் கை கால உடைச்சு போலிருக்க. அதால கூட சேரவே மாட்டேங்குது. நான் பேசவே மாட்டேன். மாமா போன பேச மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். காத்தவரா என் பேரு. அதே மாதிரி சின்ன ராஜா நீ வச்சுட்ட. 2 கடக்கம் போட்டிருந்த. அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கடக்கம் பண்ணிட்டேன். கொடுங்க, நான் கொண்டு வரேன். வேணாமா, உங்க அப்பா பார்த்தா வீண் தகராறு வந்துரும். ஏன் இந்த வேகாத வேலை நீங்க கஷ்டப்படுறீங்க? சின்ரஸ் மாமா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாரா? ஐயோ, அவனை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா. நேத்து கூட ஒரு நாயை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தா. நானும் என்னென்னமோ பண்ணி அவனை திருத்தணும்னு பாக்குறேன், ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அத்த, சின்ராசு மாமாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது ஏன் பொறுப்பு. நீங்க பாருங்க, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எங்க கூட்டிட்டு போற? வாங்க. பூசரையா வாங்கம்மா வாங்க. பூசரையா, தாய்த்து ரெடியா? தாய்த்தா? ஐயோ, எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா? தாய்த்தியா? ரெடி. தாய்த்திடுங்க. 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து. இந்தாங்க. இந்தாங்க. போங்க. கும்பிடுங்க. ஐயோ, இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க. முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும், மனசுல தைரியம் வரும். யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காங்கேயன் கூட வா. ஆமா. சுப்பிரமணி? அது யாரு? பக்கத்து வீட்டு நாய். ஐயோ, நாய் மட்டும் இல்லைங்க, இந்த ஊரே வந்தாலும் சரி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டிக்கங்க. முதல்ல அந்த சுப்பிரமணிய அடிக்கணும்.
இப்ப எப்படி இருக்கு? ஒரு மாதிரிதான் இருக்கு. யாரையாவது அடிக்கலாம் போது இருக்கு. ஏ கஞ்சாமே, வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான்? என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற? டாவா என்னங்க சொல்றா சார்? போடா போடா போய்டா. வேலை செய்து இதெல்லாம் என்ன? இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்குறேன். உங்க தலைவன் எங்கப்பா? நானா உன்னை அடிச்சு தூக்கி பாடையில போட்டா இல்ல நீயா போய் படுத்துக்குவியா? இப்ப தூக்குங்க அவனா. ஏப்பா சேது, நீ எங்களுக்கு உதவியா இருப்ப, எங்க எதிரிகளை அழிக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா நீ நம்ம ஆளுங்களே வெளுத்து கட்டிட்டியே. முன்ன பின்ன தெரியாத ஆளை வேலைக்கு சேர்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு. அக்கா, இந்த ஆள் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான். நாளைல இருந்து இவனை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுக்கா. அது என்ன நாளைக்கு வரைக்கும் டைம் தர? டுடே அண்ணே. மைசெல்ஃப். எஸ். நம்ம ஆட்களையே நான் ஏன் அடிச்சேன்? நம்ம ஆட்கள் தொழிலாளர்கள் தலைவரையே அடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி ஆளுங்களை ஆரம்பத்துல அடிச்சு வைக்கல, அப்புறம் நம்மள வளர விட மாட்டாங்க. மிஸ்டர் ஆதிமூலம், நம்மளுடைய நோக்கம் தொழிலாளர்களை அடிக்கிறதோ தண்டிக்கிறதோ சுரண்டுறதோ இல்ல. நம்முடைய நோக்கம் இந்த எஸ்டேட்டையே சுரண்டுறது. முதலாளி விஸ்வநாதனுடைய எல்லா சொத்தையும் கையில எடுத்துக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. கையில எடுத்துக்கிறது. ஆமா. ஒருவேளை சின்ன முதலாளி ராஜாவுக்கு உங்க மேல கோபம் வந்து எஸ்டேட் விட்டு வெளியே போவோம் வச்சுக்கோங்க. அப்போ தொழிலாளர்கள் நம்மளை விடவே மாட்டாங்க. நமக்கு சாதகமாவே இருப்பாங்க. நமக்காக போராடுவாங்க. நமக்காக ஸ்ட்ரைக்கே பண்ணுவாங்க. வர்ற உதவியையே தட்டி கழிப்பான. மாமா, இந்த விஷயம் நமக்கு தெரியாமே போச்சே. அதான் முன்னாடியே சொன்னாரு, சில பேருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும். கரெக்ட். மிஸ்டர் ஆதிமூலம் சார். எஸ். யானைய குழி தோண்டிதான் பிடிக்கணும். மீனை வலை வீசிதான் இழுக்கணும். யாரும் சொன்னதில்ல. பொண்ண கண்ணடிச்சுதான் அழைக்கணும். சரி, இந்த லாஸ்ட் ஐட்டம் நல்லா இருக்குப்பா. இன்னும் என்னென்னமோ ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். அப்பா, நீ பெரிய ராஜதந்திரி போ. ஆதிமூலம் சார். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்ன டேனே கூப்பிடலாம். டேய், கொஞ்சம் வால்யூமை குறைச்சுக்க. சுகமா இருக்கு. எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும். சரி சரி, எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடுப்பா. முதல்ல காட்டுற, அப்புறம் சொல்லி கொடுக்கறேன். சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி நில்லு. நான் பாக்கணுமே. என்ன செய்ய போற? கைய தூக்கு. பிடிச்சு விடு. ఎక్కడ చూడవాలా నైనా? అక్కడ చూడు నైనా. பெரியாலியா நீ? நானும் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா தூள் கிளப்பிட்டியே. ஆமா, செங்கமலை என்னமோ உன்னை தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன். அத பார், அங்க வந்துட்டு இருக்குது. அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? என்னமோ என்ன தேடிட்டு இருந்தியாமே? ஆமாயா, நல்ல வேளை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா எங்க அண்ணனை அடிச்சே கொண்டிருப்பாங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா? என்ன அடிச்சே கொண்டுட்டுப்பாங்க? ஏப்பா, என்ன அடி அடிச்சாங்க? என்னாச்சு? ஆமா, அவங்க 10-12 பேரு தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. பாத்தியா? வலிக்குதா? ஆமா. செங்கமலா, உட்காரு கண்ணு. அமுக்கு. இங்க பாரியா, என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட. இனிமே ஜாக்கிரதையா இரு. பம்புக்கு போன அடிச்சே கொண்டுடுவானுங்க. என் மேல வந்து எவ்வளவு அக்கறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கேன்னு தான். அது சரி, உன் அண்ணனை ஏன் அடிச்சாங்க? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர், தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு போட்டு அடிச்சுட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. உங்க குறையில சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படின்னா எங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுற. செய்வேல்ல? நாம சொல்றதான் செய்றோம், செய்யறதான் சொல்றோம். அண்ணே, முனுசாமி அண்ணே, கந்தசாமி அண்ணே, ஆறுமுக அண்ணே, அக்கா எல்லாரும் வாங்க, வாங்க சீக்கிரம். என்ன சங்கமலா? இங்க பாருங்க, உங்க குறையெல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க.
அவர் தீர்த்து வைப்பாரு. யாரு இவரா? யோ உங்க குறைக்கு என்ன சொல்லுங்கய்யா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணும் நடக்கல. இவர் என்ன செய்ய போறாரு? இதுக்குதான் ஐயா உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவார். இது எப்படி இருக்கு? அப்பா சொல்லுங்க உங்க குறைகளை. முதல்ல வந்துங்க. உன்னை யார் நிக்க சொன்னது? உட்காரு மேன். ராஜா சொல்றாருல உட்காருப்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை இலவச மருத்துவமனை, ஆரம்ப பாடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, இஎஸ்ஐ தொழிலாளர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு தெரியாதா? உன்னை யார் பண்ண உட்கார சொன்னது? நீ என்ன சைக்கிள் சங்க தலைவரா? இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? இல்ல விளையாடுறீங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 லட்சம் ஆகும். இதை நம்ம செஞ்சா ஒரு 300 குடும்பம் நல்லா இருக்கும். ஸ்டாப். 10 லட்சமா? 10 லட்சம்னா எவ்வளவு? அமெரிக்கன் டாலர்ல எவ்வளவு? எவ்வளவு? $1 million. $1 million. மண்ணடியில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஆயுசு பூரா ரிக்ஷா எடுத்தா கூட சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு நான் சம்பாதிக்கவே மாட்டேன். முதலாளி நாம இதை செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதனாலயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா ஈ அடிக்கிறேன். மசாலா எடுக்குதா? தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜேன்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா, ஏமா அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் போட்டானுங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? மறுபடியும் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சைனா டீ சைக்கிள் ரிக்ஷா மறக்கவே மாட்டேன். அடிச்சேன்னா இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல முதலாளி, நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும்? சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காய்ச்சா குடுத்துருங்கிறானுங்க. காய்ச்சல் இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேன். என்ன சொல்ற? 500 ரூபாய் தெரியா? சரி இப்ப பார் மாமா, உங்க அபிப்பிராயம் என்ன? எஸ்டேட் எல்லாம் வித்து ரிக்ஷா வாங்கிடுவோம். அதாவது உங்களோட பேசிய ரிக்ஷான்னு வருது, தொழிலாளிகளுக்கு நன்மை பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வோம் தம்பி. உன் அபிப்பிராயம்? அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காதான் ஆனா தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட் தோசையும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இல்ல யாருங்க வீட்ல? யாரும் இல்லையா? யார் வேணுங்க? இப்பதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் சொன்னாங்க? யாராவது சொல்லணுமா என்ன? எப்ப தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்தீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் அப்போ சொன்னேன்ல மொகராசி அப்படின்னு. ஆமா, தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இல்லாமல? ஆனா நான் கொடுக்க போறது நீ ஏத்துக்குவியா இல்லையான்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நான் என்னையே கொடுக்கலான்னு இருக்கேன். 150 சவரன். எப்படி? கோடிக்கணக்கான நகையில பொக்கிஷம் எங்க இருக்குன்னு இத்தனை நாளா தேடிட்டு இருந்தமே, அந்த ஆல்பம் இப்ப கிடைச்சிருச்சு. ஏன் மாமா, இதுல போய் புதையல் இருக்குங்கிறீங்களே? கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சாரை பார்க்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமேன்னு என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன். ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தால நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? ஏன் இதை முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்ல? சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய, எனக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டியா, அதுவும் பிரஷர்ல ஏறுதே. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அத கண்ணக்கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கைய சால் இருக்கு. சேதுபதி, நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா.
பொட்டி வந்துருச்சு பொட்டி வந்துருச்சு பொட்டி ஐயோ பொட்டி வந்துருச்சு இந்த பொட்டியா? இதே பொட்டி தான். கிவ் யுவர் ஹேண்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பொட்டி வந்துருச்சு. டான்ஸ் ஆடிட்டு எப்படி மாமா? திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. அப்பா, என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா? இந்த கணக்கு கணக்குது. முதல்ல பொட்டியை தரங்க. போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாயே, நிறைய இருக்கணும். திறக்க போறேன், திறக்க போறேன். மாமா. என்னது ஒண்ணுமே காணுமே? கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பறையா சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு பொட்டியாடு ரப்பராலே செஞ்சிருக்காடு. பொட்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்களை வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையும் கண்டுபிடிச்சிருவேன். சேத்து சேத்து என்னப்பா நீ, உனக்குதான் மந்திரம்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா, என்னப்பா நீ ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல. கொஞ்சம் திரும்புங்க. ஏன், என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணாம்பா வேணாம்பா, மந்திரம் அமாவாசைக்கே வரட்டும். நிறுத்து 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 நிறுத்து. கையில பிரேக் போட்டா கப்புன்னு நிக்கும், கால்ல போடுறா போய் நாக்குது. பாரு, இறங்கும் போது கேட் வர இடிக்குது. என் வண்டியா இருந்தா என்ன சாப்பிட்டா இறங்கலாம். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். யோ, பேசாம இந்த வண்டியை வித்துட்டு 10 போய் சைக்கிள் ரிக்ஷா வாங்கியா போயா. வணக்கண்ணே. ராஜாகரே, நீ சொன்ன மாதிரி எல்லா நகைகளையும் எடுத்தும் போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். ரசீதோட வந்துக்கிறேன். அது அப்படியே வச்சுக்கோ. சேத்து, நாம திட்டம் போட்டபடி ஒன்னொன்னா வெட்டடிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆளுங்க நடைமுறை பார்த்தா ஐயர் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை இவங்க தான் கொலை செஞ்சிருப்பாங்க. ராஜாகரே, அத அந்த ஆதி மூலம் கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனியன் லுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டா அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோம். அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து பூரா எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலையெல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏன்டா மேல ஏறும் போது கூப்பிடுறேன், கீழே நிக்கும் போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? தலை போற காரியம் தான் மாமா. இத்தனை நாளா ராஜாவை நடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவனுடைய உண்மையான பேர் சேது. இத்தனை நாளா சேதுவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யடா 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 நீ ஜல்சா, செய்யடா 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 ஜல்சா, செய்யடா செய்யடா செய்யடா. ஸ்டாப். மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறோம், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு. எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு. முதலாளி அமெரிக்கால எங்க தங்கி இருந்தீங்க? நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, மோத்த பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுது, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது, குச்சிக்கிறியா? இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா. சேதுவா? நான் ராஜா. பிச்சைக்கார பையெல்லாம் ராஜாவாயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்த மசால் வடை. இந்த டீ ஆசை தீரக்கூடிய. டேய், மரியாதையா நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம். தள்ளுறா ரிக்ஷாவை. இங்க பாரு, நீ என்ன வான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல. என் மகனுக்காக உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? வாங்க வாங்க வாங்கத்த வாங்க மாமா. இல்ல, ஒரு எட்டு எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. என் பொண்ணு கேட்டு வர உனக்கு என்ன அருகதை இருக்கு? லட்சுமியை பொண்ணு கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. பாங்கன்னு முறை மாப்பிள, என் பையனுக்கும் முறை இருக்கு. லட்சுமியை கேளுங்க, அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தட்டு மாத்துங்க. அது நியாயம் தானே? அந்த பொண்ணவே கேட்டுருவான். ஏமா லட்சுமி, உனக்கு யார பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. நான் சென்றாஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏம்மா, நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? டாய் சென்றாஸ், உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்க என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு. வாங்கய்யா, நீ பேசாத. பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ என்னமா குறுக்கல? போந்து பக்கம்.
மேல கை வச்சுட்டா அவனை நான் விடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுப்பா. ஏ காங்கையா, என் அம்மா தடுத்ததுனால உன்னை விடுற, இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருப்பே தெரியுமா? டேய் நிறுத்துறா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய கை நீட்டி அடிப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா. என் அம்மா மேல எவன் கை வச்சாலும் சரி அழிச்சிடுவேன். கிழிச்சிருவேன். யாரா உன்னை கூப்பிட்டது? உன் பொண்ணுதான். உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம். எப்போ உன் பொண்ணு 10 பேர் மத்தியில என்ன தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலோ அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்னை கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்ப. இல்லன்னா நாக்க புடிங்க சத்து இருப்ப. நான் நாக்க புடிங்கிட்டு சாகணுமா? என்கிட்ட பொண்ணு கட்டு வந்தியே, அதுக்கு நீ நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா. உனக்கு என்னடா அருகுதே இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின். உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி. அங்க பார் தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 ரூபாய் காசு. 25,000 ரூபாய். இப்ப சொல்ற கேளு. இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போகல என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. சாபாஷ். நீடா மானஸ்த. எல்லாரும் கேட்டுங்க. எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயும் வரல, 31வது நாள் காங்கேயம் தான் என் மாப்பிள்ளை. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா நிறுத்தா. 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள்ளை. மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள். கைதிகள் எல்லாம் சுத்தமா ட்ரெஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். சார், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாமே. குழந்தையை காணுங்க. குழந்தையை காணுமா? கண்ணியப்பா, ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். சிந்தா இனியா எந்திர எந்திர எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன். அப்படியா? நல்ல வேலை, இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது என்ன, என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, எனக்கு ஒரே அம்மா. 2 பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். என்னது 50,000? ஆமாண்ணே, நான் வாழ்நாள் போய் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000 சாதாரணமா சொல்ற? நீ 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றது சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது? நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கேட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போறான். எங்க அப்பா சொன்ன டைம்க்குள்ள உங்களால பணத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். காங்க வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது, முடியாது, முடியாது. ஆம். 50,000
அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். என்னையா அது? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம 2 பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான். அவனை காணோம். ஓ, இங்க ஒருத்தன் வர்றான். அவனை கேப்பமா? யோ அண்ணே, அவன் தானே? அவன் தான். இல்லையா? அந்த பக்கம் போய் பாருங்க. சத்தம் போடாதீங்க. எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க. உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா, அப்பா வேண்டாப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ், வேண்டாப்பா. அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம். இந்த மாதிரியே இருக்காது. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. யூ கத்தாதீங்க. இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கறீங்க? பணம் கொடுத்தப்போ வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்புனே. போங்க மாமா. ஐயோ, இதே பயப்படுமே. நான் தப்புனே. சரியா என்ன வர சொல்லிட்டீங்க? இப்ப போலீஸை பிடிச்சு கொடுக்க சொல்றியா? அதெல்லாம் ஒருவே மாட்டேன் சொன்னேன். நம்பவே கூடாது. அதனால தான் இந்த 16-17 வயசு பொண்ணுகளை நம்பவே கூடாதுங்கிறது. நான் வர்றேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டா. புத்திகிதி கெட்டு போச்சா? நான் முதல்ல சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம்னு. நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிச்சு இருக்கேன். தம்பியா? யாரு? யார் என்ன? யாருமே இல்லையே. பையன் இருக்குமா? பயமா இருக்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, கடவுள் இருக்கான். தம்பி, பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன் தான் இருந்தாலும் நாளைக்கு காலையில வெளிச்சத்துல பாக்குறேன். வட்டா? அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன்.
இப்போ என்னடா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறா. நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போகணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடுவேன். நீ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். ஆய், எனக்கு லட்சுமி கல்யாணம், எனக்கு லட்சுமி கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ, அவங்களும் ஒண்ணு பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, எனக்கு காதல போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன? நான் வரட்டா? அம்மா, நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா வா. நாளைக்கு காலையில நான் பொலிட்டிஷியன் போயிடுறேன். நீ போ, ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்சா மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா, யோ 2 வெத்தலை கூட. ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ, நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோன்ற, நோண்டி நோண்டி புண்ணாக்கிடாதய்யா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா, உள்ள போறேன். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ, யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. யோ, ஒரு தப்பு பண்ணாத என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோயா. இப்ப பிடிக்கிறேன். வாடா, வா. இதா ஜெயிலா? இது கேட்டு ஜெயில உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு? குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது, எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? சார், நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல். நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். சரிதான்பா, நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான். பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். மேல அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்லை. நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க. அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளிகள் ஐ விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ? போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. வேற வழியே இல்லையா சார்? ஒரே ஒரு வழி இருக்கு. ஆதிமூலம் குரூப்ல இருந்து ஒருத்தனை அப்ரூவ் ஆக்க முடிஞ்சு அவன் வாக்குமூலம் கொடுத்தான்னா நீ தப்பிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? நடத்தி காட்டுறேன். ஏமா, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? இல்லைங்கம்மா, பாக்கல. ஐயோ, எங்க போனான்னு தெரியல. 2 நாளா ஆளையே காணும். நான் எங்க போய் தேடுவேன்? ஏமா, கிடைச்சானா? யார கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. புரியலையே. என் பாட்டி, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். அவனை சுத்தி எப்பவும் 10 பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. தட்டுங்கய்யா. இதான் தட்டு. இதுலயா? போடி, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இத பாரு, நாளைக்கு ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பாயசத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக். என்ன போடியா? ஊத்தியா ஊத்தியா இந்தா ஊத்தியா. இந்தா இங்க பக்கத்துல உட்கார, பத்துல என்ன கேக்குறேன். வாங்க. நீங்க எங்க போறீங்க? பத்தலன்னு இதுல கைய வச்சுட்டா பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஸ்டாப் இட். எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க, நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயிலில் நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ சொல்லுப்பா. நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம். உலக